சின்ன குழந்தைக்கு கேட்டால் கூட தெரியும். ஸோ நம்ம இந்திய நாட்டினுடைய எதிரி யார் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் தான் சொல்லும். ஸோ அந்த பாகிஸ்தான் 2ஆவே உடைய போகுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதாங்க. அந்த பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினர் தான் சொல்லியிருக்காரு. மௌலானா பசில் ரஹ்மான் அப்படின்றவர். ஏன் அவர் யார் அப்படின்னா, பாகிஸ்தானில் மொத்தம் 4 மாகாணம் இருக்குங்க. பஞ்சாப், சிந்து, அடுத்தது பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான், அடுத்தது ஹைபர் பக்துல்வா அப்படின்னு சொல்லிட்டு 4 மாகாணம் இருக்குது. இதில் மிகப்பெரிய மாகாணம் தான் இந்த பலுசிஸ்தான். அதனுடைய உறுப்பினர் தான் இந்த மௌலானா பஷீர் ரஹ்மான் அப்படின்றவர். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த பாகிஸ்தானில் இந்த மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தானில் 1.5 கோடி மக்கள் தொகை தான் இருக்காங்க. ஆனால் இதுதான் நாட்டில் இந்த பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் 43% வச்சுருக்கு. அதே போல் இந்த பலுசிஸ்தானில் நிறைய மலைகளும் நிறைய தங்கம், அது தாமிரம் போன்ற கனிமங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த தாமிரம், இந்த தங்கம், ஸோ இது போன்ற இந்த கனிமங்களை சீனா கொள்ளையடித்து போகிறதா இந்த பாகிஸ்தானுடைய மக்கள் கருதுகிறாங்க. ஸோ அதனால தான் பாகிஸ்தான் தனியாக பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஒருவேளை இந்த பலுசிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சால் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதாவது நம்ம நாட்டில் உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் 2 மாநிலத்தையும் சேர்த்தா எவ்வளோ நிலப்பரப்போ அவ்வளோதான் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு ரொம்ப 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 சுருங்கிடும். ஸோ ஓகே, 1971 இதே மாதிரி தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அரசு பங்களாதேஷ் மக்கள்கிட்ட நீங்கள் அரபு மொழி தான் பேசணும், ஸோ வங்காள மொழியை நீங்கள் 2ஆம் பட்சமாக தான் கருதணுன்றதுனால, ஸோ அப்போது அந்த மொழி போகிறனால பாகிஸ்தானும் அதாவது பங்களாதேஷும் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு 1971. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் பாகிஸ்தானில் தான் இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஒரு மொழியினால் 1971 பிரிஞ்சுது. ஸோ இப்போது ஒரு மாகாணத்தினுடைய ஒரு கனிம வளத்தால் சீனா அதை கொள்ளையடிக்குதுன்றதுனால அந்த பஞ்சாப் மாகாணம், அதாவது பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஒரு தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பலுசிஸ்தான் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் தொகையாக கொண்டது. ஒருவேளை இது பிரிஞ்சிச்சானா சீனா இதில் மிகப்பெரிய அடிவாங்க. ஏன்னா இந்த பாகிஸ்தானுடைய கனிம வளத்தை சுரண்டதுக்காக தான் சீனா வருது. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிபணிஞ்சு தான் ஆகணும். ஸோ உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.